வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியதாக இருக்குது. அது சின்ன கடனானாலும் சரி, பெரிய கடனானாலும் சரி. பணம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னா, அவனை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு மெசேஜ் வரும், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு மெசேஜ் வரும், எல்லாம் வரும். நம்ம ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, அவங்க நமக்கு ஃபோன் பண்ணால் பேசுவாங்க. இது போல் நல்ல கான்வர்சேஷன் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கடன் பிரச்சனைன்னு வந்துச்சு, நமக்கு ஒரு பண தேவைன்னு வரும்பொழுது, இந்த மனுஷங்கள்லாம் முற்றிலுமாக நம்மளை அப்படியே வேறு விதமாக பார்ப்பாங்க. கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, தங்களை சுற்றி இருக்க மனுஷங்கள்லாம் தள்ளி தள்ளி போகும்போது இவங்களுக்கு ஒரு பயமே வந்துடும். ஓஹோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் பொழுது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, அந்த ஒரு சந்தேகத்தோடவே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சந்தேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்காக யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை எல்லாம் பயம்படுத்துகிற மாதிரி என்னோடய சூழ்நிலை இருக்குது, என்னோடய கடன் பிரச்சனையை என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க, நான் ஏமாந்து மாட்டிக்கிட்டேன், பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், வர வேண்டிய பணம் வராமல் அங்கங்கே கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன். இந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாவே பெரிய போர் வீரன். இந்த உலக வரைபடத்தில் பாதி இடம் அவன் கைப்பற்றின இடம். அவ்வளோ விதமான தைரியமான ஒரு ஆள் தான். ஆனால் இந்த மாவீரன் அலெக்சாண்டருக்கும் அவமானங்கள் இருந்தது. அவரும் நிறைய கஷ்டப்பட்டார். அவருடைய அப்பாவான 2ஆம் பிலிப் தன்னுடைய கிரேக்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது மெசபத்தோமியான ஒரு ஏரியா, அதாவது அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு, அந்த மெசபத்தோமியான்றது பார்த்திங்கன்னா பழங்குடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம், மலைவாழ் மக்கள். அப்பேற்பட்ட மக்களில் ஒருத்தவங்களை ஒரு திருமணம் செய்கிறாரு. இது கிரேக்க மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பழங்குடியின மக்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களாக இவங்க கருதுனால அவங்ககிட்ட ஏன் பொண்ணு எடுத்துட்டு இவரை எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்குமே வளரும்பொழுது நிறைய பேர் உங்களுக்கு கிண்டலும் கேலியுமாக பார்த்தாங்க. ஒரு பழங்குடியின மக்களாகவே, பழங்குடியின பையனாகவே அவனை பார்த்தாங்க. கிரேக்க நாட்டை ஆளுறது இந்த ஒரு பழங்குடியின மக்களா, ஆனால் ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி அவனை வேறு விதமாக ட்ரீட் பண்ணாங்க. ஒரு டைம் இவருக்கு ஒரு அவமானம் நடந்தது. ஒரு பெரிய விருந்தில் அவங்க அம்மாவோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இவர் கேலி பண்ணவோ, இவர் அவமானம் தாங்காமல் அந்த இடத்த விட்டு அவங்க அம்மாவையும் தன்னுடைய தங்கையும், சின்ன பிள்ளை தங்கையும் கூட்டிகிட்டு அந்த மெசபத்தோமியாவுக்கே போயிடுறாரு. 2ஆம் பிலிப்புக்கு இது தெரிய வருது. ஆஹா, என்னப்பா, அவருக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. நம்ம மக்கள் தான் நம்ம குடும்பத்தை பிரிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆட்களெல்லாம் விட்டு அனுப்பி கூட்டு வர பார்க்குறாரு. இருந்தாலும் அலெக்சாண்டர் நான் வரமாட்டேன். அப்போ அவருடைய வயசு 13. ரொம்ப துடிப்பான ஒரு பையன். நான் வரமாட்டேன், எங்களை அவமானப்படுத்தினதுக்கு நான் வரமாட்டேன்னு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறார். ஏன்னா கிரேக்க மன்னருக்கு ஒரே பையன் தான் அலெக்சாண்டர். இவர் தான் அடுத்தது அந்த நாட்டை ஆளணும். ஸோ அதனால தான் பிலிப்பு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்த டைமில் அலெக்சாண்டருடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டல் ஒரு தத்துவ மேதை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அலெக்சாண்டருடைய ஆசிரியரான அவர் அந்த அலெக்சாண்டரை அன்றைக்கி பார்க்குறாரு. ரொம்ப சோர்ந்து போயிருக்கக்கூடிய அலெக்சாண்டர்கிட்ட என்னப்பா என்ன ஆச்சு கேட்கும்பொழுது விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சரி, பரவாயில்ல, இப்போ நம்ம கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணலாம், கொஞ்சம் வெளியே போகலாம், ஒரே இடத்துல இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம், நான் ஒரு விருந்துக்கு போகிறேன், என் கூட வரியான்னும்போது நான் வரமாட்டேன், அந்த விருந்தில் எல்லாரும் கிரேக்கர்களாக இருப்பாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னும்போது சரி பரவாயில்ல, நீ மாறு வேடம் போட்டுக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. இவனும் மாறு வேடம் போட்டுக்கிட்டு அந்த விருந்துக்கு போகிறான். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அத்திப்பழ ஸ்வீட் புதுசாக அப்போ தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கும் அது அப்போது பிரபலமாகலைங்க. அந்த அத்திப்பழ ஸ்வீட்டை நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டல்கிட்டும் கொடுக்குறாங்க. அரிஸ்டாட்டலும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு தன்னுடைய சீஷனாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் கூப்பிட்டு சூப்பராக இருக்கு பாரு, சாப்பிட்டு பாருன்னு அவனும் சாப்பிட்டு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தட்டை அலெக்சாண்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பெரிய அரங்கில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விருந்தில் எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு வெறும் தட்டோடு தான் நீ வரணும்போது இவரும் அந்த தட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு சிலருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, பழம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் சீச்சி ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அலெக்சாண்டர் அந்த தட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வராரு. வெறும் தட்டோடு வரும்பொழுது என்ன எல்லாரும் சாப்பிட்டாங்களா, நல்லா இருந்துச்சு சொன்னாங்களான்ட்டு அரிஸ்டாட்டல் கேட்குறாரு. அப்போது அரிஸ்டாட்டல் மாணவனாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இல்லைங்க, ஒரு சிலர் நல்லா இருக்கு சொன்னாங்க, ஒரு சிலர் ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை, கன்றாவியாக இருக்குன்ட்டு அவங்க ஒப்பீனியன் சொன்னாங்க. சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அரிஸ்டாட்டலுக்கு. அது எப்படி சொல்லலாம், உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்குலாம் நாக்கு செத்து போச்சா, இவங்களுக்குலாம் ரசனையே கிடையாதா, சரியான முட்டாள் ஜனங்களாக இருக்காங்கன்னு ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக திட்டும் பொழுது
அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய குருவை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பொருள் நல்ல பொருள் தான், ஆனால் அதை சுவைக்கக்கூடியவங்க ரசனை வேறுபடுறதுனால அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா இல்லை சொல்கிறதுனால அந்த பொருள் ஒன்றும் கெட்ட பொருள் ஆக போகிறதில்ல. அது ஒரு அருமையான பொருள் தான். இது ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா, ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா சொல்லும் பொழுது, உடனே அலெக்சாண்டரின் 2 கைகளை அரிஸ்டாட்டில் பிடித்துக்கொண்டு, ஒரு உணவுப் பொருளே எல்லோருக்கும் ஒன்று போல பிடிக்காதது சொன்னால், ஒரு மனுஷனை மட்டும் எப்படி பிடிக்கும்? உன்னை விரும்புகிறது ஒரு கூட்டம் இருக்கு சொன்னா, உன்னை வெறுப்பதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கலாம். உன்னுடைய பிறப்பை காரணம் காட்டி ஒரு கூட்டம் வெறுக்குது சொன்னா, அந்த கூட்டத்தின் தவறா? அது உன்னுடைய தவறா? வா அலெக்சாண்டர், வா இந்த உலகத்தை நாம் ஆளப் போகலாம். இன்னும் உறங்கி கிடக்காதே வான்னு அவனை கூட்டிட்டு போறாரு. அரிஸ்டாட்டிலின் இந்த வார்த்தை அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அவர் வாழ்க்கையை உற்று நோக்கக்கூடிய எண்ணங்களையும் மாற்றி போட்டது. யார் யாரோ என்னென்னோ சொல்றாங்க, அதுக்காக உடங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளாம தன்னுடைய அப்பாவுடைய போர் படையில போறாரு. அந்த போர் படையில பெரிய விஷயங்கள் கத்துக்கிறாரு. தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நாட்டையே அவர் ஆண்டு கொண்டிருக்காரு. அப்பயும் நிறைய விதமான ஃபேஸஸ், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு. மறுபடியும் கிரேக்க மன்னராக வராரு. கிரேக்க மன்னர் மட்டும் கிடையாது, உலக வரைபடத்தில் பாதி இடத்தை அலெக்சாண்டர் பிடிக்கிறார். நம்ம இந்தியா கிட்ட கூட ஒரு தடவை போர் எடுத்து வராரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஒரு மாவீரனாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தன்னை அறிந்து கொள்ளுதல். மற்றவங்க நம்ம என்ன சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க சோர்ந்து போகாமல் ஏறி அடுத்து என்னென்ன பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குன்ட்டு நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நம்ம எப்படி இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் எல்லோருக்கும் தெரியும் பொழுது ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது எப்படி அடைக்க போகிற, வீட்டு குடும்பத்தை எப்படி பார்க்க போகிற, இஎம்ஐ எப்படி கட்ட போகிற, அந்த கடன் இருக்க, இந்த கடன் இருக்க. நீங்களே சமாதானமாக இருந்தாலும் இவங்களாம் சொல்ல நமக்கு இருக்கிறது இன்னும் அதிகமாக பயம் வந்துட்ட பிறகு, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம்பா, இதுக்கப்புறமா முடியாது, வாழ்க்கையே முன்றிச்சிட்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களை நான் சொல்கிறேன், நீங்களும் அலெக்சாண்டர் தான். பைபிள்லேயும் இதே போல தான் தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த தாவீதுன்றது இதே போல் 13 வயசு 12 வயசு ஒரு பையன்தான். தாவீதுக்கு ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள், பயங்கரமான போர் வீரர்கள். அவங்க வந்து ஒரு போர்க்காலத்தில் ஒரு எதிராளியை சந்திக்கிறாங்க. அந்த எதிராளி பயங்கரமாக, இவங்க அண்ணனுங்களோட பயங்கரமான ஒரு ஆள், கிட்டத்தட்ட ஒரு ராட்சசன். அவன் வந்து எல்லாரும் அடிக்கிறதுக்கு தயாராக நிற்கிறான். எல்லாரும் அவனை எதிர்கொள்ள பயந்துட்டு அங்கே நிற்கிறாங்க. அப்போ இந்த தாவீது வந்து நான் அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லும்பொழுது எல்லாரும் இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, பெருசாக ஆசைப்படாத, அகலக்கால் வைக்காத, இதெல்லாம் நம்ம சொல்ல கேட்டுட்டு இருப்போம். அதே போல் அவர் கேட்குறாங்க, அதே போல் அவர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் போவேன்னு உறுதியாக இருக்கும் பொழுது, இருந்தாலும் மக்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை 0 தான். ஏதோ ஒரு பையன் இன்றைக்கி காலி, அப்படி தான் அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கல்லை வச்சு அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவர் வீழ்த்துறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவன் எடுத்தது கல் மட்டும் இல்லை, நம்பிக்கை. அவனுடைய தன்னம்பிக்கை, அவன் மனசில் உறுதியாக இருந்த ஒரு நம்பிக்கை. இத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்க அண்ணன் மதிக்கலை, அவங்க அப்பா மதிக்கலை, ராஜா மதிக்கலை, போர் வீரர்கள்லாம் திட்டுறாங்க, டே ஏன்டா போய் சாக போகிறேன்ட்டு. இருந்தாலும் அவன் உறுதியாக இருந்தான், தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுன்னு அந்த இடத்துல இருந்ததுனால, ஏன் அந்த எதிராளியே அவனை பயம் காட்டுற மாதிரி, டே நான் அடித்தா செத்துருவடா நீ போடான்னு கூட சொன்னால் கூட அவன் நின்னான் பாருங்க, அவன் நின்று அடித்தான் பாருங்க, அந்த நேரம் தான் அவன் வெற்றி பெற்றான். அவன் கல் அடித்தது கூட அவன் வெற்றி பெற்றதுக்கான காரணம் கிடையாது, அந்த இடத்துல நின்னது தான் வெற்றிக்கான முக்கியமான முதல் படி. நம்முடைய வாழ்க்கையில் இது போல் சவால்கள் சூழ்ந்து இருக்கலாம். இவன் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா யாரும் நமக்காக பணம் கொடுத்து உதவி யாரும் இருக்க மாட்டாங்க. சிங்கிளாக நின்றுட்டு இருப்பீங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா தைரியமாக இருங்க. இது உங்களால் முடியும், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வர முடியும்ன்ட்டு நம்பிக்கை எடுங்க. அந்த கோலியாத்தை நீங்கள் அடித்து வீழ்த்துற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பாக வெளியே வருவீங்க. நீங்கள் ஒரு அலெக்சாண்டர், நீங்கள் ஒரு தாவீது, நீங்கள் ஒரு டேவிட். உங்களால் முடியுங்க, இந்த பிரச்சனையில் வர முடியும். நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த நேரத்திலும் யார் என்ன சொன்னாலும் அதுக்கெலாம் செவி கொடுத்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, இன்னும் முன்னேறி போங்க. உங்களுக்கான வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.